தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை ஆகும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவு தூரத்துல வேணாலும் இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய தூரத்தை நம்மளால கணக்கிட முடியாது. ஆனால் அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மீதே நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன பார்க்கிறோம், நம்முடைய சிந்தனையில என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய இருதயத்தில எண்ணங்கள் என்ன தோன்றுகிறது, எல்லாவற்றையும் நம்மீது நோக்கமாக கொண்டு ஒரு மேல எப்படி ஒரு கேமரா வச்சு எப்படி நம்ம மேல ஒரு நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கண்களை கொண்டு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஏதேனும் இடர்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நமது தூதர்களை அனுப்பி அதே நிமிடத்திலே, அதே நொடி பொழுதிலே நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். அது எப்படி தெரியும்? நமக்கு பிரச்சனை வருங்கிறது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மற்றவர்கள் மனிதர்கள் நம்மளை பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம் மீது எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது.